இந்த நகையை குடுமா அடமான வைக்கணும் அப்படிங்கறத எப்படி எல்லாம் கேட்பீங்க? கண்ணீர் விட்டு அழுது பாப்போம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலைன்னா காலைல வந்து கதறுவோம் பாஸ். சோர்ந்து போயிடுவேன். என் அப்போ கேட்பாங்க அவங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க என்ன? ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? சரி என்ன பண்றதுன்னு தெரியல, சரி அது பிசினஸ் ஓரம் பண்ணிடலாம்னு கேட்பேன். அப்ப சொல்லுவாங்க எவ்வளவு தேவைப்படும், உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு? 60 ரூபா சார். ஓ ஓகே. அதாவது குடுன்னு கேட்கறது இல்ல, வேணுமான்னு கேட்கற இடத்துக்கு கொண்டு போறது. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. ஸ்பெண்ட் பண்ற டைமை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிப்போம். அதனால ஒரு 2-3 டேஸ் அப்படியே சர்க்கிள் விட்டு வெளியே வருவோம். அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களே வருவாங்க, ஏன் என்ன ஆச்சுன்னு. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. இதை எப்படி சொல்லி நீங்க தவிர்ப்பீங்க அல்லது என்ன பதில் சொல்லுவீங்க? யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. போறதே போதேன்னு ஒரு 10 நாள் கழிச்சு அடகு வச்சுக்கோங்க, இப்ப வைக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன். ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம் என்ன இல்ல, ஆனா அவங்க மன உளைச்சல் இருக்க மாதிரி இருக்கப்ப நீங்க எப்படி தவிர்க்க முடியும்? இந்த பன்னாடைகளை மனுஷன் மதிச்சுக்காத. நான் கொடுத்தனே எனக்கு மன உளைச்சல் வந்துரும்ல. குடும்பத்துல ஒரு ஆள் மன உளைச்சல் ஒரு ஆள் தானே மன உளைச்சல் பட்டா பரவாயில்ல. ஏமா இந்த வீட்ல நாய்க்கு இருக்கிற மாதிரி அதை விட உங்களுக்கு இல்லையா? இந்த கொடுமையெல்லாம் இந்த வீட்ல எப்படி மாமா இருக்கீங்க? ஆம்பளை சமாளிச்சு பாருல, பொம்பளை என்னால முடியாதுல்ல. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா, என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? எங்க வீட்டுல கேட்டாங்கன்னா டக்குன்னு கொடுத்துருவேன் தெரியாம. சோ அம்மா வீட்ல கேட்டா கொடுத்துருவீங்க? அம்மா வீட்டுல கூட்டா மன உளைச்சல் வராது, அவர்கிட்ட டக்குன்னு வந்துரும் எனக்கு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. கணவர்னா அப்படி போதா, என்ன ரீசன் அது? அவர் சமாளிச்சுப்பார், நம்பிக்கை இருக்குங்க சார், சமாளிச்சுப்பாரு. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு, அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்ள. வச்சதே திருப்ப முடியல, திரும்ப இதவும் வச்சிட்டீங்கன்னா இதை எப்ப திருப்புறதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிரும். சார் உலக வங்கியிலே லோன் தரேன்னாங்க, நான் தான் உள்ளூர் வங்கியே வாழ வைக்கலான்னு வந்தேன். போதும்பா, முன்னாடி வச்சவங்க வாழையே கொலையா காய்ச்சி தொங்குது. செவ்வாய்க்கிழமைன்னு கேட்டாங்கன்னா வேண்டாம் சொல்லிடுவேன், வெள்ளிக்கிழமை வேண்டாம். சோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல நாள் பெரிய நாளை வச்சு நகத்தை பாப்பீங்க. நம்மளால ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறாமே, என்னது? ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். ஏன் நகையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதுங்க சார். நான்லாம் வெளியில போகணும்னா நகை போட்டாதான் போவேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. வெளியில இருந்து நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அதை ஒரு பொறுப்போட திருப்பி கட்டணும். ஆனா நம்ம நகைக்கும் போது நம்ம வீட்டு பொருள் தானே, ஏலத்துல வர்ற வரைக்கும் அசால்ட்டா விட்டுறாங்க. வேணா திமுகலாம், இவன் உள்ளூர்வான எப்போ அடிக்கலாம், அவனை முதல்ல அடிக்கணும். வருஷத்துல வாங்கின நகையை திருப்பி கொடுத்ததா சரித்திரமே இல்ல சார். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. கை கண்ணுக்கு முன்னாடி லாபம் தெரியாது, கெடுத்து போட்டு போயிடுறேன் சார். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பல தொழில் செஞ்சு அதுல டென்ஷன் ஆகி நீங்க டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்ல. ஏன் டென்ஷன் ஆவற? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆற? இது ஏன் மேட்டர்டா? கூல் கூல் கூல். நான் வச்ச நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காரா இல்லையா? அது ஒரு நகை மட்டும்தான், மித்த நகையெல்லாம் நானா எடுத்தது. ஒத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோறு தான் இருக்கு. ஒரு நகையை வந்து வாங்கினே கொண்டு பேங்க்ல வச்சு வந்தா இப்பதான் திருப்பி கொடுத்தாங்க. ஒரு நகைன்னு இல்லை சார். என்னடா சிரிக்கிற? வாய மூடுடா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. எனக்கு போட்ட நகை இன்னும் எந்த நகைன்னு கூட தெரியாது. அதுக்கு பதிலா வீட்ல டாக்குமெண்டா இருக்குல்ல சார். இல்லையா? அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கியே. அண்டாவா அடகு வச்ச ரசீது. ஏதாவது இந்த ஈமு கோழி அந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கீங்களா? சார் ஒரு டைம் போனாருங்க. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. பூரா டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு? ஊட்டில டீ எஸ்டேட் 100 ஏக்கர் இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? இந்த ஷோக்கு நானே தேவையில்லை நினைக்கிறேன். போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சற போ. குடியா போடா. குடியா. போடா. வச்சிருக்க வீடு வந்து நம்ம பேர்ல இருக்கா? அது லோன் இல்லாம இருக்கா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். அவ்வளவுதான். ஒண்ணு இருக்கு. 14 வருஷமா நகை பேங்க்ல இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. உங்க பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு சார். ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாம் கடனா இருக்குங்க சார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்லடா. அவங்களுக்கு தெரியாது சார். இப்படியே தெரியாதுன்னு சொல்லியே தெரியாம பண்ணிட்டே இருக்காருங்க. நீ என்ன தெரிஞ்சிட்டு கேக்குறியா தெரியாம கேக்குறியா? தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் மாமா. தெரியாமலே போகட்டு விட்டுரு. நகையும் கொடுத்துட்டு டே டு டே பேச்சு வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? ஒரு விஷயத்துக்கும் அது உள்ள வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏன்டா வாங்கணும்ன்ற யோசனை இருக்கும். அங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, வேற இடம் கிடைக்கலையா? ஃப்ரெண்டோட தனியா எங்கேயும் போக முடியாது. இதுக்கெல்லாம் மட்டும் உனக்கு காசு இருக்கா?
என் நகையை திருப்பறதுக்கு உனக்கு ஆசை இருக்காதா அப்படி. உங்களுக்கு என்ன, நல்லா குடிக்கணும், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்தணும், அவ்வளவுதானே. கொஞ்சமா சக்கரை இருக்கா எங்களை பத்தி? சிஸ்டரோட பையனுக்கு கல்யாணம், ஜுவல்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல, நான் வர முடியாது அப்படின்னாங்க. இப்ப அவர் தம்பி பொண்ணு கல்யாணமா, அதுக்கு நான் திருச்சிக்கு போணுமா? ஐயா அது எப்படிமா முடியும்? காஸ்டியூம் மாத்து. நம்ம ஆளுங்க இல்லைன்னா நகை பொன்னகை தான் உன் புன்னகை தான் அதான் பொன்னகை. இது இந்த மாதிரிலாம் சொன்னா எப்படி கேட்பாங்க? யூ ஆர் லுக்கிங் வெரி யங், வெரி ஸ்வீட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். டிவி பார்த்துட்டு இருப்போம், ஏதோ சொல் ஆட் வரும். என் நிலைமையில டிவியில மட்டும்தான் பார்க்க முடியும். ஓ வச்சது வருமா வராதோ? வரும், ஆனா வராது. வாங்கி வச்சது கூட எனக்கு பெருசு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, உனக்கு போனஸ் வரும்ல அப்ப திருப்பிக்கலான்னு. என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாங்குற போனஸ இவர் வச்சு வட்டி கட்டுறதுக்கு நான் கொடுக்கணுமா? இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்குதான் நம்மள பெத்து போட்டாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை என்னோட நகையை வாங்கி ஃபுல்லா அடகு வச்சு அந்த கடனை அடைச்சிட்டாரு. அது வரைக்கும் ஓகே, சரி கட்டின பாவத்துக்கு ஓகே. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? தமிழ்நாட்டுல இப்ப இதுதான்டா ஹாட் பிசினஸ். நகையை மூக்கிறதுக்கும் என்னோட சேலரி வரணும், பிரியாணி சாப்பிடனாலும் என்னோட போனஸ் வரணும், நகை வரணும், இது வரணும், அமௌண்ட் வரணும். நானே வாங்கி சாப்பிட்டு போறேன். யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. நீங்க என்ன இஎம்ஐ இது? ஹவுசிங் லோன் சார். அந்த ஒவ்வொரு செங்கல்லையும் என்னோட நகை இருக்குங்க சார். என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. அவர் தாங்க சார் ஐடியா பண்ணணுங்க சார், ஏதாவது பிளான் பண்ணணும். அவர் தாங்க சார் யோசிக்கிறேன், எல்லாமே நானே சொல்றதுக்கு எப்படிங்க சார்? எல்லா இளவையும் நான் தான் சொல்லணுமா? சேல்ஸ்ல இருக்க உங்க ஆளுக்கு வரவு செலவுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? போனஸ்ல தான் அதை மீட்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப போனஸ் கொடுங்க. உன்னை பார்த்தாலும் பாமா தான் இருக்கு, இருந்தாலும் முடியாதுடா. என்னமாவது பண்ணிக்கன்னு ஆனா நீங்க நகர்த்துறது இருக்குல்ல, அது எப்படி சாரி? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு பெண்ணை நீ வீட்டிலே இருன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு அடக்குமுறை மாதிரியா இல்லையா? வேலைக்காரி மாதிரி நடத்தினா கூட பரவாயில்லையே, ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிவா மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான். நீ வேலை பார்த்து கொண்டே இருன்னு ஒரு ஆணை நிர்பந்திப்பதும் தவறுதான். இதுக்கு முன்னாடி நான் தனியா நடக்கிறப்ப வாங்குற சம்பளம் 4 நாளைக்கே பத்தாது. இப்ப கூட இன்னொருத்தி வந்துட்டா, அவனுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எல்லாம் வாங்கி தரணும். மனைவியே ஒத்துழைக்காத போது நாங்க அநியாய வட்டின்னு தெரிஞ்சு வட்டிக்காரங்கிட்ட தான் போய் நிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே வாங்கின கடை வட்டி மேல வட்டி போட்டு அசல் டபுளா கிடக்கு, அதையே கட்டி முடிக்காம திருப்பி வந்து கேக்குறீங்க. என் மனைவி கிட்ட கேட்டேன், எங்க வீட்டுல இருந்து போட்ட நகையை எதுவும் கேட்காதீங்க. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அன்னைக்கு கல்யாணம் ஆன புதுசுல அவ்வளவு சீக்கிரத்துல நம்பல. மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாடுதுடா. இவனை நம்பி எப்படா வேலை கொடுக்கறது? ஒரு 1/2 பவுன் கொண்டு போய் வைக்கும் போது 1/2 பவுன் தானே, என்ன பெருசா வட்டி வந்துற போகுது. ஓசியில வந்து தானே சனியை ஒழியட்டும். இப்போ இந்த நகையை வாங்கி நான் வச்சு கட்டாம இருந்தா அதை விட அந்த கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பெருசு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கிரெடிட் கார்டு இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த 4 லட்சம் கிரெடிட் கார்டுக்காக நான் 10 சவரன் நகையை வித்திருக்கேன் சார். உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. இல்ல இப்ப இந்த காசை என்ன பண்ணீங்கன்னு? வீட்டுக்கு தான் சார் செலவு பண்ணும். சார் எல்லாமே அத்தியாவசியம் இல்ல சார், அனாவசியமான செலவுகளும் இருக்கு அதுல. ஊரை சுத்தி கடன் இருக்கும்போது 10 வட்டிக்கு வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? ஒரு வருஷம் தீபாவளி கொண்டாடல நம்ம குறைஞ்சா போயிடுவோம். ஃபுட் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணது. இதுக்காக இன்னைக்கு நீங்க ஒரு 10 பவுன் நகையை வித்ததுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க அழுவுறீங்க? இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. வட இந்தியால வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி சார். நம்ம சவுத்ல வந்து எல்லாமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இருக்கனால வந்து இங்க எல்லாமே கரெக்டா நடக்குது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். தமிழ்நாடு ஜனங்க எப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர். இங்க வந்து நம்ம மரியாதை கொடுத்து பேசினா அவங்களும் நம்மளுக்கு மரியாதை கொடுத்து பேசுறாங்க. நம்மகிட்ட லோன் வாங்கியிருக்காரு, இவர்கிட்ட இப்ப திருப்பி கேட்க போறேன், எப்படி பேசுறான்னு பாரு. அடிக்கடி இப்படி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத, கிருஷ்ணாவை விட்டு கொளுத்திடுவேன். இப்ப நகையை மீட்கணும்னு நீங்க வீட்டுல பேசுறப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா, அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அண்ணன் வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன், அப்புறம் உனக்கு என்ன சட்டைங்க? உனக்கு திருப்பி தராம யாருக்கு திருப்பி தர போறேன்? உங்க வீட்டுக்கு தானே நான் செலவு பண்றேன், உனக்காக தானே நான் செலவு பண்றேன். நல்லா தான் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நம்ம பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்க தான் விழுந்துருவாங்க. அப்போ வந்து சில உண்மையை நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது உனக்காக கொடுக்கல, எனக்காக தான் உங்க வீட்டுல உங்க அம்மா கொடுத்தாங்க, வேணா நீ கேட்டுப்பாரு. நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. மருமகன் புள்ளைய நகையை அடகு வச்சு சாப்பாடு போட்டுருவாருன்ற நம்பிக்கையில யாரும் போடுறது இல்ல சார். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன்.
நீங்க சந்தோஷமா வைக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற வெகுமானம். நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற? வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் சென்ற வெகுமதி நினைச்சுக்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பொண்ணோ சந்தோஷமா நீங்க போடுற நகை பொண்ணுக்கா மாப்பிளைக்கா? நேரா அப்படி வந்துரும். பொண்ணுக்கு தான் சார். பொண்ணுக்கு தானே. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. மாப்பிளைக்கு போட்டது மாப்பிளைக்கு போட்ட 5 பவுன் அவருக்கு உரிமை, 10 பவுன் என்னோட உரிமை. கையை வச்சா வெட்டி விட்டுருவேன். பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. அவர் போட்ட நகையை உரிமையா எடுத்துக்கலாம். அவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த நகையை எடுத்துக்கலாம். 20 பவுன் சார். இன்னைய சூழ்நிலைக்கு ஒரு சவரன் கூட இல்ல. காட்டிட்டான்டா, அவன் விசுவாசத்தை காட்டிட்டான்டா. இறக்கப்பட்டது குத்தமாடா. இப்போ ஒரு மாத தவணையில கடன் வாங்குறேன்னா அந்த மாத தவணை கட்டுறதுக்கு ஒரு நகையை வைக்கிறது. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறான். ஒரு போகத்துக்கு அந்த 3 சவரன் நகை எடுக்கிறாங்க. அசால்ட்டா தூக்கி ஒரு இடத்துல கொடுக்கும் போது உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கான்? செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம். விசேஷத்துக்கு போகும்போது கூட எங்க அப்பா வந்து அப்படியே ஒரு ஃபீலிங்கோட பாப்பாரு. இவ்வளவு போட்ட என் பிள்ளை இப்படி வருது. 30 வருஷத்துக்கு முன்னால இந்த பயிரை உன் தலையில கட்டி வச்சு உன் வாழ்க்கையே